பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் மீனவர்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து அரசாங்கத்துடன் கலந்துரையாட நடவடிக்கை எடுப்பதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் மீனவ சங்கங்களின் உறுப்பினர்களுடனும் கலந்துரையாட உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய மீனவ சம்மேளனத்தின் நிபுணர் குழு எதிர்வரும் வாரம் ஒன்று கூட உள்ளதாகவும் இதன்போது மீனவர்களுடன் கலந்துரையாடி அரசாங்கத்திற்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கடற்றொழிலிலிருந்து மீனவர்கள் விலக தீர்மானித்துள்ளனர் என வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். பெட்ரோலின் விலை உயர்வடைந்துள்ள போதிலும் மீனவ படகு கொள்வனவுகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் அதிகரிப்பு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தமக்கு இதுவரை எந்தவித எரிபொருள் மானியங்களும் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள மீனவ அமைப்பு ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் பிரசன்ன அபிவிக்ரம டீசல் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளமை தமக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட டீசல் விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கு மானியம் வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்த போதிலும் அது உரிய முறையில் கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். எரிபொருள் மானியம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் பின்னர் கடற்றொழிலில் மீனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கான மானிய உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீனவ மானிய உதவிகளுக்காக வருடம் ஒன்றிற்கு 3.6 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டினார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் முச்சக்கர வண்டி கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜி சுதேல் தில்ருக் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் முதலாவது கிலோமீட்டருக்காக அறவிடப்படுகின்ற 50 ரூபாய் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என அவர் தெரிவித்துள்ளார். 2வது கிலோமீட்டரில் இருந்து இதுவரை காலமும் அறவிடப்பட்ட 35 ரூபாய் கட்டணம் 38 ரூபாய் வரையும் 38 ரூபாய் கட்டணம் 40 ரூபாய் வரையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண அதிகரிப்பு நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் பஸ் கட்டண சீர்திருத்தத்தை மேற்கொள்வதா அல்லது அரசாங்கத்திடமிருந்து மானிய உதவிகளை பெற்றுக் கொள்வதா என்பது குறித்து நாளைய தினம் தீர்மானிக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. தமது கண்காணிப்பு குழுவுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் இன்றைய தினமும் தமது கண்காணிப்பு குழுவுடன் கலந்துரையாட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்திடமிருந்து மானிய உதவிகளை பெற்றுக்கொள்ளவே தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அது சாத்தியப்படாத சந்தர்ப்பத்தில் பஸ் கட்டண அதிகரிப்பு குறித்து கவனம் செலுத்தப்படும் எனவும் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தனியார் போக்குவரத்து அமைச்சுடன் நாளை மறுதினம் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கண்காணிப்பு குழுவுடன் நாளைய தினம் இடம்பெறுகின்ற கலந்துரையாடலின் போது எட்டப்படுகின்ற தீர்மானங்களுடன் தனியார் போக்குவரத்து அமைச்சுடன் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் கலந்து கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடருடன் தொடர்புபட்ட பணிகளுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 3 பிரதிநிதிகள் ஜெனீவா சென்றுள்ளதாக சட்டமா அதிபர் பாலிது பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரானது இலங்கை நேரப்படி நாளை மாலை 4:30க்கு ஆரம்பமாவதுடன் மார்ச் மாதம் 22ஆம் தேதி நிறைவு பெறவுள்ளது. எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் பிரேரணைக்கு பதிலளிப்பதற்கான ஆவணங்களை நாம் முதலில் தயார்படுத்த வேண்டும். அதற்காக குடியியல் மற்றும் குற்றவியல் பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 கனிஷ்ட உத்தியோகத்தர்களை நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம். நாங்கள் அவர்களை கனிஷ்ட உறுப்பினர்கள் என்று குறிப்பிடும் போது அவர்கள் உண்மையில் சிரேஷ்ட உறுப்பினர்கள். அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மற்றும் ரவீநாத் ஆரியசிங்க ஆகியோர் ஆவணங்களை தயார் செய்வதற்கு இந்த குழுவினர் உதவி செய்வார்கள். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் குற்றவியல் பிரிவின் சிரேஷ்ட உத்தியோகத்தரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பூவனகே அலுவிகார மற்றும் சமூக பிரிவினைச் சேர்ந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜானக் டி சில்வா, சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி நெவில் புள்ளே ஆகிய மூவரும் ஜெனீவாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
கூட்டத்தொடரில் பிரேரணை கொண்டுவரப்படும் தருணத்தில் அவர்கள் அங்கு பிரசன்னமாக மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய பிரதிநிதிகள் குழுவை விடவும் சிரேஷ்ட உறுப்பினர் குழு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும். பிரேரணை கொண்டுவரப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த குழுவானது அவர்களுக்கு உதவி வழங்கும் என நான் நம்புகிறேன். நான் இலங்கையில் இருப்பேன். அவர்களுக்கு உதவி தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் தொலைபேசி ஊடாக தேவையான ஆலோசனைகளை வழங்குவேன். இதற்கமைய சட்டமா அதிபர் திணைக்களத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சவீந்திர பெர்னாண்டோ, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி சுகாந்த கம்லத் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் நவாஸ் ஆகியோர் ஜெனீவா செல்ல உள்ளனர். இலங்கைக்கு எதிராக பிரேரணை ஒன்று கொண்டுவரப்படுமானால் அது எங்களை பாதிக்கும். ஏனென்றால் எமது நாட்டின் நட்பெயரானது உலக நாடுகளுக்கு முன்னால் பாதிக்கப்படும். எமது நட்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பதற்கு காரணங்கள் இருக்கலாம். எனவே எமது திணைக்களம் சட்ட ரீதியான காரணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் சரியாக செயற்படுவதற்கு தேவையான விடயங்களை நாம் முன்வைப்போம். ஜப்பானின் பிரேரணை மற்றும் சேனல் 4 காணொலி தொடர்பில் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்டேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஜெனீவா மாநாடு தொடர்பாக அரசியல்வாதிகள் சிலர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் கடந்த முறை மாநாட்டிற்கு சென்று மனித உரிமை பேரவையில் உறுதிமொழிகளை வழங்கிவிட்டு வந்தனர். தற்போது அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க எவ்வாறு ஆடை அணிந்து கொண்டு செல்வார் என்பது எமக்குள்ள பிரச்சினை. ஏதாவது ஒரு விதத்தில் இலங்கைக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டால் அதற்கான முழுமையான பொறுப்பை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே எமது நிலைப்பாடு. දකුණු ආසියාවේ ශ්‍රී ලංකාව තුළ இலங்கையினுள் மேலத்திய நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இடமளிக்காமல் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் முன்னெடுக்கும் இறமையான அரசாங்கத்திற்கு எதிராக தற்போது எவ்வாறு விடயங்களை முன்வைக்கின்றனர். இது ஒவ்வொரு விதங்களிலும் வருகின்றது. இறுதி 2-3 நாட்களில் யுத்த குற்றங்களை ஆராய்கின்றனர். 30 வருடமாக நடைபெற்ற யுத்தம் தொடர்பில் ஆராய்வதில்லை. අවුරුදු 30ක් කරපු යුද්ධයේ යුද අපරාධ හොයන්නේ නැහැ. ராஜதாந்திரிக அனுதுலுவல கொய்தரம் ராஜதந்திர விவகாரங்களில் எந்த அளவு பின்னடைவு காணப்பட்டது என்பதை வெளிவிவகார அமைச்சோ அல்லது ஜனாதிபதி செயலகமோ அறிந்திருக்கவில்லை. அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்ளாமல் நாட்டிற்காக உரையாற்ற முடியாது. நாம் அதிகாரி ஒருவரை அனுப்புவதாகவும் அமைச்சர் ஒருவரை அனுப்புவதில்லை எனவும் ஆரம்பத்தில் கூறவில்லை. அதனையே அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல கூறி வந்தார். அவர் அவ்வாறு கூறுகையில் மறுபுறம் தான் அங்கு செல்வதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க கூறுகின்றார். அதிகாரிகள் சென்று பலனில்லை என்பதை அரசாங்கம் தற்போது புரிந்து கொண்டுள்ளது. රට වෙනුවෙන් කරන ස්ටේට්මන්ට් එක කරන්න. ඒකවත් දැනගෙන හිටියේ නැහැ. மௌபிமா மற்றும் சிலோன் டுடே பத்திரிகைகள் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு நிகழ்வு நேற்றிரவு காலிமுகத்திடலில் நடைபெற்றது. இந்த இசை நிகழ்ச்சியின் இலங்கையின் பிரபல பாடகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்றினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி பரிசளிப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டார். சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் பரிசுக்குரிய சீட்டினை தெரிவு செய்தார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. எரிபொருட்களின் விலையேற்றம் காரணமாக தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு சில நாட்கள் கடலில் தங்கியிருந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் தமது ஒரு பயணத்திற்கு 5000 லிட்டருக்கும் அதிக எரிபொருளை பயன்படுத்துகின்றனர். எரிபொருட்களின் விலையேற்றம் காரணமாக தமது வருமானத்தை ஈடு செய்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு அவசியமான ஏனைய சில பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளமையினால் தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்காக தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக எங்களுக்கு மாநில அடிப்படைப்படி எங்களுக்கு கிடைக்குதுங்க இல்லை, சிலாக்களுக்கு கொடுக்குறாங்க, சிலாக்களுக்கு இல்லாம இருக்கு. மேற்கொண்ட தொழிலுக்கு இன்னமும் தொழில் சீசன் இல்லை எங்களுக்கு. அடுத்தது மண்ணில் எரிபொருளும் அதிகமான விலைகள் காரணமாகவும் எங்களை கடலுக்கு போய்த்து மீன் பிடிக்கிறது மிக கஷ்ட நிலைமையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை போற இப்ப மண்ணுக்கு மறுக்காலம் விளையாடுவாங்க. ஏத்தினது பிறகு நாங்க என்ன செய்யறோம்? மண்ணை தான் சாப்பிட வர மாதிரி கடைசிக்கு. மீனவர் சமூகத்தை மீண்டும் ஒரு முறை பலிக்கடாவாக்க முற்படுகின்றனர். மீனவர் சமூகத்தை அதி சிரமத்திற்கு ஆளாக்கவா முற்படுகிறீர்கள் என்பதனை நாம் அரசாங்கத்திடம் கேட்க
கேட்கின்றோம். எனவே உடனடியாக எரிபொருட்களின் விலையை குறைக்குமாறு கூறுகின்றோம். தமது தொழிலை தொடர்வதற்கான வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்குமாறும் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமாறும் மக்கள் கூறுகின்றனர். எரிபொருள் விலையேற்றத்தினால் தாமும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி உள்ளதாக முச்சக்கர வண்டி சாரதிகள் குறிப்பிடுகின்றனர். எங்களை தான் பாதிச்சிருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில நாங்கள் இருக்கோம். ஆட்கள்கிட்ட எப்படி இதை புரிய வைக்கிற இல்லாமலுக்கு பெட்ரோலுடைய விலையை நாளாக ஏற்றி கொண்டு போகிறது. இதால் நாங்கள் அயரோடக்கூடிய எந்த வாகன டிரைவரும் அயரோடக்கூடிய நிலைமை இருக்குது. பெட்ரோலுக்கு விலை கூட்டினது மக்களுக்கு மிகவும் சுமையாக காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் இதனை விலையேற்றத்தை குறைத்து மக்களுக்கு இருக்கிற சுமையை அகற்ற வேண்டும் என்று பாடசாலை மட்டத்திலான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் கொண்டுவரும் பிக் மேட்ச் ஃபீவர் அடுத்து புனித பீட்டர் மற்றும் புனித ஜோசப் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான வருடாந்த கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 1ஆம் தேதி கொழும்பு பி சராவோல் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பல வீரர்களை ஈட்டி தந்த பெருமைக்குரிய ஆனந்தா மற்றும் நாலந்தா கல்லூரிகளின் வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் மார்ச் 2ஆம் தேதி கொழும்பு SSC மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. உலகளாவிய ரீதியில் மிகவும் பழமை வாய்ந்த பாடசாலை மட்ட கிரிக்கெட் போட்டியாக கருதப்படும் கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் மார்ச் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 3 நாட்களை கொண்ட இந்த போட்டி நீல வர்ணங்களின் மோதல் என வர்ணிக்கப்படுகிறது. இலங்கையின் 2வது பழமை வாய்ந்த பாடசாலை மட்ட போட்டியாக திகழும் வடக்கின் பெருஞ்சமர் எதிர்வரும் மார்ச் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. யாழ் மத்திய கல்லூரி மற்றும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணிகள் மோதும் 3 நாட்களை கொண்ட இந்த போட்டி இம்முறை யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது. ஊடகங்கள் தொடர்பில் தமக்கு எந்தவொரு நம்பிக்கையும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கின்றார். மொரவக்கவில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தென்னியாய ஆசன தொகுதிக்கான சந்திப்பில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.